செங்கோட்டையன் அவர்கள் ஆம் அவை அனைத்தும் உண்மைதான். அமித்ஷா அவர்களை சந்தித்தேன், நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்தேன் அப்படிங்கிறத முதல் முறையாக மீடியாக்களுக்கு ஒப்புக்கொண்டுள்ள இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி தான் வந்திருக்கு. குறிப்பாக இந்த ஹிந்து ஆங்கில நாளேட்டிலிருந்து இன்னைக்கு இந்த செய்தியாகவும் போட்டிருக்காங்க. ஆல் இஸ் வெல் வித்தின் ஏடிஎம்கே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ரிப்போர்ட் ஆகிருக்கு. இது வரைக்கும் வாயை திறக்காதவர் இப்போ வாயை திறந்திருக்கிறாருங்கிறத தாண்டி அவர் சொன்ன காரணம், எதுக்காக நான் அவங்க 2 பேரும் சந்தித்தேன் அப்படின்னா, கட்சி நலனுக்காக அமித்ஷா அவர்களை சந்தித்தேன், ஜிஎஸ்டி சம்பந்தமாக பேசுவதற்காக நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்தேன். அது பெரிய ஒரு நகைச்சுவையா இருக்கு. ஏன்னா ஜிஎஸ்டியில் ஏதாவது மாற்றம் கொண்டு வர போறாரா பேசி? ஏற்கனவே ஜிஎஸ்டி சம்பந்தமாக கொங்கு தான் அவர் அன்னபூர்ணாவில் க்ரீம் பண்ணை பற்றி பேசின ஒருத்தவரே என்ன பாடுபடுத்தினாங்க நம்ம பார்க்குறோம். ஜிஎஸ்டி சம்மந்தமாக இவர் என்ன கவுன்சிலில் தன்னை எதுவும் உறுப்பினர் ஆகணும்னு கேட்க போனாரா, இல்லை தன்னுடைய கொங்கு மண்டல பகுதிகளுக்காக அங்கே நிறைய உற்பத்தி பாதிக்கப்படுகிறதுன்னு ஒரு வேளை எதுவும் பேசினாரா அப்படிங்கிற இல்லை, அதை வெளிப்படையாக பேச வேண்டியது தானே. இல்லை, ஜிஎஸ்டி பற்றி பேசினேன்னா இந்த விஷயங்கள் பிரச்சனையா இருக்கு ஜிஎஸ்டியில், இதை நான் பேசினேன், நிதியமைச்சர்கிட்ட பேசினேன், இதுக்கான ஒரு முடிவை நீங்கள் கொண்டு வாங்க, இல்லைன்னா வரி சுமையை கொஞ்சம் குறைங்க, இப்படி பேசலாமே. ஏதோ பேசினதையே இல்லை. ஜிஎஸ்டிக்கு தான் போனீங்கன்னா ஏன் இவ்வளோ நாள் ரகசியமாக வச்சுருந்தீங்க? இவ்வளோ நாள் ரகசியமாக வைக்கிறது. அதில் வேற 2 விஷயம் சொல்கிறாரு. வேற நான் டெல்லியிலும் சந்தித்தேன், இங்கேயும் சந்தித்தேன் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறாரு. வெளிப்படையாக அறிவிச்சுட்டே போக வேண்டியதான, ஜிஎஸ்டினால எங்களுடைய மண்டலம் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது, இது குறித்த கருத்துக்களை கொண்டு போய் மாண்புமிகு நிதியமைச்சரிடம் இது பண்ணுறதுக்காக போகிறேன்னு முன்னாடியே ஒரு தகவலை சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு வெளியில் போட்டு இந்தந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசப்பட்டிருக்குன்னு ஒரு அறிக்கையை கூட விட்டுட்டு போகலாமே. தமிழகத்தினுடைய நன்மைக்கு தானே போய் நீங்கள் வரீங்க. இது தமிழ்நாடு நன்மைங்கிறத நீங்கள் ஓர வைங்க. அது 2வது தான். முதல்ல அமித்ஷா அவர்களை சந்தித்தது தான். கம்பேரிட்டிவ்லி பவர் சென்டர் இவங்களை விட, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை விட அவர் தானே. அவரை சந்தித்தது கட்சியில் என்னுடைய நலனுக்காக நாங்கள் அவரை சந்தித்தோம் அப்படின்னு குறிப்பிடுறாரு. பொது எந்த கட்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அமித்ஷா அவர்கள் பிஜேபியினுடைய தலைவர், நீங்க அதிமுகவினுடைய தலைவர். இப்ப அண்ணாமலை போய் கட்சியினுடைய நலன்னா என்னால புரிஞ்சுக்க முடியுது. அவர் தேசிய தலைவர், அந்த கட்சியின் மாநில தலைவர், இவர் சபார்டினேட் போய் சந்திக்கிறாருன்னு. உங்க கட்சி நலன்னா அது அதிமுகவா, இப்போது இருக்கக்கூடிய எடப்பாடி தலைமையிலான அதிமுகவா, நாளைக்கு அதுல இருந்து உடச்சு கிடச்சி எதுவும் உருவாக்கலாம் நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவேளை அப்படி இருந்ததுன்னா போட்டி அதிமுகவா, அல்லது பாஜகவினுடைய நலனா, கூட்டணி வச்சாதான் நீங்கள் அடுத்து ஜெயிக்க முடியும்னு எதுவும் சொல்ல போனீங்களா? எந்த கட்சியினுடைய நலன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இதில் என்னென்னா, கட்சியினுடைய நலன் அப்படிங்கிறது கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கே தெரியாமல் நீங்கள் ரகசியமாக போய் அப்படி என்ன முக்கிய நலன் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? அதுதான் ரொம்ப பிரதானமானது. இவ்வளவு நாள் ஒழிச்சு வச்சிருக்க வேண்டிய தேவையில்லையே. நலன் அப்படின்னாலும் வெளிப்படையா சொல்லி இருக்க வேண்டியது தானே. நீ சந்திச்சுட்டு ஒரு வாரம் ஆகுது, அடுத்த நாள் ஊடகங்கள் நீங்கள் போன ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து ரிலீஸ் பண்ண பிறகு நீங்கள் மௌனமாக தான் இருக்கிறீங்க. அதுக்கடுத்து 2 நாட்கள் கனத்த மௌனம். ட்ரெயின் ஏறுறீங்க, திரும்ப பார்க்க போகிறதா வருது. ட்ரெயின் ஏறும்போது எல்லா மௌனமும் நன்மைக்கு தான் வேற சொல்லிட்டு ஏறுறீங்க. யாரோட மௌனம் நன்மைக்கு? இல்லை எதை சொல்ல வரீங்க? அது டெல்லி மௌனமா, இல்லை சேலத்தோட மௌனமா, இல்லை கோபிச்செட்டிப்பாளையத்து மௌனமா, இல்லை சென்னையில் எது மௌனமா? இவ்வளவு கேள்விகளை ஏன் தொக்கி வச்சிருக்காருங்கிற ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. அவர் வேற ஒரு உதாரணம் சொல்கிறார். நிர்மலா சீதாராமனை சிந்திக்கிறதுனா என்னுடைய கட்சியினுடைய கொல்லிக தம்பிதுரை ராஜ்யசபா எம்பி அவரை கூட தானே சந்தித்தார். அப்போ தமிழ்நாட்டு நலனுக்காக அம்மையாரை சந்திப்பதை எடப்பாடி தரப்பும் தானே செய்கிறதுன்னு அவர் சொல்ல வராரா? அவங்க என்ன சந்திச்சாங்கங்கிற விவரத்தை இப்போ வரைக்கும் வெளில சொல்லலை. வக்பு பில் சம்மந்தமாக அதுக்கு முந்தின நாள் ஒரு வேளை அவர் போயிருந்திருக்கலாம். அவங்க என்ன இன்புட்ஸ் கொடுத்தாங்கிறது தெரியாது. அவங்கெல்லாம் ரகசியம் காக்கும்போது, ஆனால் அவங்க ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சொல்ல போனால் நிர்மலா சீதாராமனே அந்த ஃபோட்டோவை எடுத்து அவங்களோட இதில் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாங்க தம்பிதுரை. ஆனால் உங்களை அழைச்சி பேசினது அவங்களும் வாய திறக்கலன்னும் போது தான் இந்த கமுக்கத்துக்கு என்ன காரணம்? ஏன் இவ்வளவு கமுக்கமாக அதை வச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு அப்படி என்ன அதில் முக்கியத்துவம் வாய்ந்த? இதுல சொல்றதுக்கு இன்னும் இன்னொருத்தர் பெரிய மௌனம் காத்துட்டு இருக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருடைய மௌனம் என்னைக்கு கலையும்னு தெரியல. அவர் நேற்றைக்கு ஆக்சுவலாக அவர் டைம் கேட்டிருந்ததாக தான் சொல்லப்பட்டது. இல்லை, ஹைலைட் என்னன்னா, அவர் டிஃப்ரெண்ட் டைமில் ஊடகங்களை சந்திக்கிறாரு. ரெகுலராக இன்டர்வர்ஸில் போகிற இடத்துலாம் போயிட்டு போடுறாங்க. மோடி அவர்களை சந்திக்க நேரம் கேட்டது இல்லை, ஒருவேளை பொய் செய்தியாக அல்லது உண்மைக்கு புறமான செய்தியாக இருந்திருந்தால் ஊடகவியலாளர் சந்திப்பில் நீங்கள் அந்த நியூஸ் கிட்டத்தட்ட ஒரு வாரம் அப்படியே அலைவாக தான் இருந்தது. அவர் மோடி வராருங்கிறது கன்ஃபார்ம் ஆனதுலேருந்து இதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடிலேருந்து சொல்கிறாங்க. நான் நேரம் கேட்கலன்னா கேட்கலன்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல.
நீங்கள் மறுக்காத வரைக்கும் அது உண்மையாக தான் கருதப்படும் அப்படிங்கிற பாயிண்ட் வருது. இப்போ நேற்றைக்கு அவர் யாரையும் சந்திக்கலை அப்படிங்கிறது அது கடைசி நேரத்தில் யார் எடுத்த முடிவு? ஏன்னா செங்கோட்டையனே காரில் போய்ட்டு ராமேஸ்வரமே போயிடுவார்னு ஒரு செய்தி ஓடிக்கிட்டு இருந்ததுனால நீங்கள் இதை தவிர்த்தீங்களா? இவ்வளவு ஹேஷங்களுக்கும் ஏன் இடம் கொடுக்குறீங்கிறது ஒரு எடப்பாடி அவர்கள் அந்த இடத்துல தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு விஷயமாக இந்த இடத்துல தொக்கி நிற்கிது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கு சட்டமன்றத்தில் எடப்பாடி அவர்கள் இந்த டாஸ்மாகில் இடி ரைட் நடத்திருக்கு, பெரிய அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு, 1000 கோடி ரூபாய் அப்படிங்கிற விவகாரத்தை பேசணுங்கிறாங்க, அனுமதிக்கலை. உடனே எழுந்திரிச்சு அதிமுக வெளிநடப்பு பண்ணிடுது, பதாகைகளோடு உள்ளே போகிறாங்க, வெளிநடப்பு பண்ணிடுறாங்க. செங்கோட்டையன் அவர்கள் வெளிநடப்பு செய்யவில்லை. இதில் ஹைலைட் என்னென்னா 2 விஷயம் இருக்குது. வெளிநடப்பு செய்தார்களா அல்லது வெளியேற்றப்பட்டார்களா? அவை காவலர் வச்சு ஸ்பீக்கர் எல்லாரையும் அமளி பண்ணுறாங்க, வெளியில் ஏற்றுங்கன்னு சொல்லியிருந்தா அவங்க ஏன் செங்கோட்டையனை தொடலை அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு பிறகு வேற ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருக்காருங்கிற குறிப்புகள் இருக்குது நமக்கு. அப்போ அவர் ரெப்ரசன்ட் பண்ணது அதிமுகவினுடைய எம்எல்ஏவை தான் பேசுகிறாரு. நிச்சயமா இதுவே இப்போ கேள்விக்குள்ளாகுது. அப்போ திமுக இது ரசிக்குது அப்படிங்கிற முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ கேம் ஆட முடியும். இப்போ அவங்க பேசுனதுங்கிறது அவங்க வெளியேறின நியூஸ் இல்லை, செங்கோட்டையன் மட்டும் உள்ளே இருந்தார் என்பது இப்போ செய்தியாக மாற்றுகிற அந்த நரேட்டிவை திமுக அரசியல் ரீதியாக கால்குலேட் பண்ணி உள்ளே சொல்லிட்டாங்க. இப்படி தான் ஒரு நாள் போய் ஸ்பீக்கர் ரூமில் ஒரு இவங்கெல்லாம் பார்க்க வேண்டான்னு உட்காந்துருந்தார், சபாநாயகரோடு 25 நிமிடம் என்ன பேசினார்னு எல்லாம் போட்டதுலேருந்து அவர் வர்றதே இல்லை. லேட்டாக வந்து கரெக்டாக ஆரம்பிக்கிற நேரம் முன்னாடி ஒரு 3/4 மணி நேரம் வந்துட்டோன்னு உட்காந்துருக்கிறது. ஏடிஎம்கே எம்எல்ஏ ரூமுக்கு போனால் எல்லாரும் மொத்தம் பார்க்கணுமேனு அங்கே போனால் அது இதை விட பெரிய செய்தியாக மாறுது இல்லை திமுக சபாநாயகர் அப்படின்றதுனால அவர் என்ன பண்ணிட்டார், அடுத்த நாளில் இருந்து கிளம்புறதே கரெக்டாக 9:30 அவைனா 9:25 காரில் உள்ளே வர மாதிரி பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. இந்த சூழலை இப்படி ஆக்கி ஒரு பக்கம் ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க. இல்லை ஒருவேளை செங்கோட்டையனே இதை விரும்புகிறாரா? தனியாக நம்ம நிற்கிறோம், தனியாக தெரிகிறத செங்கோட்டையன் இந்த சூழலை அரசியல் இப்போதைக்கு நடக்கக்கூடிய விவகாரங்கள்ல தான் தனியா தெரியட்டுமே அப்படிங்கிறது ஒருவேளை விரும்புறாங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த பேட்டியில் அமித்ஷாவை சந்தித்து நிர்மலாவை சந்தித்து நல்லா அதிமுகவில் எல்லாம் சுமூகமாக இருக்கிறது அப்படிங்கிறாரு. திரும்ப எந்த அதிமுகங்கிற கேள்வி தொக்கி நிற்கிது. கூட்டணிக்கானது கணக்காக அதை பார்க்கணுமான்னு கேட்கும்போது எங்களுடைய பொதுச் செயலாளர் தான் அதை முடிவு செய்வார், இதுக்கும் அதுக்கும் நேரடி சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத தாண்டி ரொம்ப டெப்த்தாக உள்ள போல இதில் என்னென்ன கடைசி ரம்ஜான் வாழ்த்து செய்திக்கு எடப்பாடி அவர்களுடைய படத்தை ரொம்ப பெருசாக போட்டு ஒரு வாழ்த்து சொல்லியிருந்தார். அது இந்த இதுக்குள்ளே தான் போச்சு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தானே. ஆனால் என்ன போன திங்கள் அந்த இதுலேயே அன்னைக்கு திரும்ப ஒரு சில சமாதான பேச்சுகள் பல கட்டமாக நடந்தது. கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் நடத்தினாங்க அப்படிங்கிற விஷயங்களும் பேசப்பட்டது. பட் அதை தாண்டி செங்கோட்டையனுடைய கேரக்டருங்கிறது இந்த மாதிரி பெரிய அளவுக்கு ஆவேசமாக ஆக்ரோஷமாக பேசிட்டு வெளிநடப்பு பண்ணக்கூடிய ஆள் இல்லைனாலும் கட்சின்னு மொத்தமாக போச்சுன்னா கூட சேர்ந்து தான் போவார். அந்த இடத்துல அவர் தனித்து நிற்கிறதுங்கிறது ஒரு பலவிதமான சந்தேகங்களுக்கான தொடக்க புள்ளியாக இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இபிஎஸ் வரல அல்லது இபிஎஸ் மீட் பண்ணல அப்படின்னும் போது ஓபிஎஸ் டிடிவி அவங்க 2 பேருக்குமே கூட நேரம் கொடுக்கல, வேண்டாம் அப்படின்ற மாதிரி கேன்சல் பண்ணிட்டாங்கிற ஒரு செய்தியும் இருக்கு. எடப்பாடி நான் சந்திக்கல அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல இருந்து சந்திக்காத மாதிரி தானே செய்திகள் நேற்று வந்துட்டு இருந்தது. ஆமாம், இதில் என்னன்னா அது இப்போ எடப்பாடி முதல்ல சந்திக்க போகிறார், நேரம் கேட்டாருங்கிறதுக்கும் மறுக்கலை, நேரம் கொடுக்கப்பட்டு விட்டது, இவரோட சேர்த்து ஓபிஎஸ்ஸையும் வர சொல்லி இருக்கிறார்கள் என்னதையும் மறுக்கலை. இப்போ நேற்று இவராக கேன்சல் பண்ணாரா இல்லை அவங்க கேன்சல் பண்ணாங்களான்னு சொல்கிறதுக்கும் மறுப்பு தெரிவிக்கலைன்னா இந்த மௌனமே எல்லா விதத்தில் எது உண்மை எது பொய்ங்கிறது உங்கள் மேலே வைக்கப்படக்கூடியது. குற்றச்சாட்டுக்கே கூட நீங்கள் பதில் சொல்ல மாட்டீங்களா, ஏன்னா உங்களோட இமேஜ் இப்போ இருக்குல்ல, நீங்கள் போய் அவங்ககிட்ட இருக்கீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற அந்த ஒரு இமேஜ். அப்போ அது குறித்த கவலையே இல்லாமல் எடப்பாடி இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி தான் இருக்குது. இதுக்கு நடுவில் இந்த பதாகை கொண்டு வந்தவர்களை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காராம் சபாநாயகர், மற்றவங்க உள்ளே வரலான்னா அவங்க அதை ஏற்றுக்கல அப்படிங்கிற மாதிரி போயிருக்கு. அப்போ செங்கோட்டையன் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆமாம், ஏன்னா இது இந்த பக்கம்னா என்னென்ன கணக்குகள் அதிமுகவின் உள்ளடி வேலைகளை செய்வது அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் நேற்றைக்கு பிரதமர் மோடி வருகிறார், பாம்பன் பால நிகழ்வு திறப்பு, அதுலேயே பல செய்திகளை சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக அண்ணாமலை மேடையேற்றப்படாதது, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடந்த அதில் ஒரு கேள்வியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அரசு நிகழ்ச்சியில் அப்படி ஏற்றுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகள் எழுப்பப்படுது. இல்லை அவரே அதுதானே சொல்கிறாரு, அது அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி, அதனால நான் அதில் கலந்துக்கிடுறது நல்லதில்லை,
நான் தனிப்பட்ட முறையில நான் பாத்துக்கிறேன் ஐயா அப்படிங்கிற மாதிரி தானே பணிவா பேசிட்டு இருக்கிறாரு அண்ணாமலை. பணிவு தான் நேற்றைக்கு நீங்க எங்க மோடியோட போட்டோ ஃப்ரேம் எடுத்தாலும் பின்னாடி அண்ணாமலை நின்றுட்டு இருந்தார். நேற்றுக்கு அவர் கோயிலுக்கு போனதாட்டம், ஹெலிபேட்ல வந்து இறங்கினதாட்டம், எல்லாத்துக்குள்ளேயும் எல்லாமே. ஆமா. அவர் தான் இருந்தது. அண்ணாமலை ஒருவேளை அரசு நிகழ்ச்சி என்பதற்காக கீழே இருத்தி வைக்கப்பட்டால், நயினார் நாகேந்திரன் மேடையில் ஏற்றப்பட்டாரு, அவர் மத்திய அரசா மாநில அரசாங்கிற கேள்வி வரும். இதை ஒருவேளை தாண்டி அங்கே எம்எல்ஏவாக இருக்கிறாருன்னா ராமேஸ்வரத்துக்குள்ள அவர் மாவட்டமா அப்படிங்கிற அடுத்த கேள்வி வருது. இப்போ நவாஸ்கர் நிற்கிறாருன்னா அவர் ராமநாதபுரம் தொகுதி எம்பியாகவே இருக்கிறார் அப்படிங்கிறது இருக்கு. இவர் என்ன முறையில் அங்கே அழைக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதும், சட்டமன்ற பாஜகவினுடைய தலைவராக சட்டமன்ற குழு தலைவருக்கு அடிப்படையில் கூப்பிட்டாங்களா அல்லது அடுத்தது அவர்தான் என்று காட்டுவதற்கான குறியீடாக அழைத்தார்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இதுக்கு நடுவில் பிரதமர் திறந்து வைத்த பாலம் சில நிமிடங்களிலேயே பழுதடைஞ்சிருச்சுன்னு வேற நேற்றைக்கே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அண்ணாமலைகிட்ட அதை கொடுத்து பைட்டை போடுறாங்க. அவர் நான் அது டெக்னாலஜிக்கலி என்னங்கிறது எனக்கு தெளிவாக தெரியல. நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் அங்கேருந்து பார்த்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ரயில்வே அமைச்சகம் அது குறித்து விரிவாக சொன்ன பிறகு தான் நான் கருத்து தெரிவிக்க முடியும், இல்லைன்னா தப்பாக போயிடும். அது பழுதாக இருக்க வாய்ப்பு இல்லை, இது வேறு எதுவும் டெக்னாலஜிக்கலி எதுவும் அதில் என்ன சிஸ்டம்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு மாதிரி சமாளித்தார். முடிச்சுட்டு இங்கே திரும்ப வந்துட்டு ஏர்போர்ட்டில் போயிட்டு போடும்போது இல்லை அது இல்லைன்னு மினிஸ்ட்ரி சொல்லிட்டாங்க. அது வந்து அந்த ட்ரெயின் அந்த பாலம் அப்படி ஏறி ட்ரெயின் முழுக்க போகிற வரைக்கும் அது அப்படியே தான் இருக்குமா அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டாரு. இருந்தாலும் பிரதமர் வந்து அவர் திறந்து வைத்து அவர் பேசியது அவர் அரசு நிகழ்ச்சி மாதிரியே பேசல, நேற்றைக்கு பிரதமர் அரசியல் நிகழ்ச்சியாக தான் பேசினாரு. பிஜேபியினுடைய ஒரு கட்சி மீட்டிங் மாதிரியே நடந்தது. அவருடைய துவக்கத்தை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கட்சி மீட்டிங் மாதிரியே நடந்தது. நாங்க இவ்வளவு நிதி கொடுக்குறோம், 10 மடங்கு நிதியாக நாங்க இப்ப கொடுத்துட்டு இருக்கோம், ஆனா இங்க இருக்கக்கூடிய சிலர் அழுது வடிச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு அதுதான் வேலை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசினாரு. இவ்வளவு அரசியல் பேசுறதுக்கு அண்ணாமலை மேல எதிரத்துல ஒன்றும் மரபு மீறலாம் போயிடாது அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு. தமிழ்நாடு அமைச்சர்களை மேடையில் வைத்துக் கொண்டே அவர் இவ்வளவும் பேசியிருக்காரு. இன்னொன்னு நீங்க கவனிச்சிங்களா, நேத்து அவரு இங்க இருந்து கடிதங்கள் எழுதுறாங்க இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், ஆனா கீழே கையெழுத்து வந்து ஆங்கிலத்துல இருக்கு, தமிழ்ல கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் தமிழ எப்படி நம்ம மார்புல வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து பிரதமர் சொல்லி தராரு. நமக்கு என்ன கேள்வினா, பிரதமர் கையெழுத்து ஹிந்தியில போடுறாரா குஜராத்தில போடுறாராங்கிறது தான் நம்மளுடைய ஒரே ஒரு அடிப்படையான கேள்வி. இன்னைக்கு வரைக்கும் அவர் பிரதமரான பிறகு, ஒருவேளை முதலமைச்சர் அந்த காலத்துல போட்டாரான்னு நமக்கு தெரியாது. பிரதமரான பிறகு உங்களுடைய தாய்மொழியில் கையெழுத்து போடாத நீங்கள் என்ன மாரல் கிரவுண்டில் இவங்களுக்கு அட்வைஸ் ஆகவோ அல்லது குற்றச்சாட்டாகவோ வைக்கிறீர்கள் அப்படிங்கிற கேள்வி நியாயமான கேள்வி. வந்து உங்களுக்கு மும்மொழி கொள்கைய மறைமுகமா நமக்கு அதுக்கு எதிரான ஆட்கள் இல்லையா, அதை வந்து மறைமுகமா சொல்றாராம். இல்லை, அவர் எப்படி சொன்னாலும் தமிழ்நாட்டிலிருந்து அவருக்கு எழுதப்படுகிற கையெழுத்துகளில் டு கிரேட்டர் எக்ஸ்டென்ட் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழில் தான் கையெழுத்து போடுறாரு. இதற்கு முன்பாக இருந்த முதலமைச்சர்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அம்மையார் ஜெயலலிதாவோ அல்லது ஒரு கலைஞர் அவர்களோ நடுவில் இருந்து அநேகமாக ஓ பன்னீர்செல்வத்தை எதுவும் சொல்கிறாரான்னு நமக்கு தெரியல. இவர் வந்த பிறகு இருந்தவங்கன்னு பார்த்தோம்னா இவங்கெல்லாம் இதில் தான் போடுறாங்க. அண்ணாமலை தான் என்றும் தேசப்பணியில் அப்படின்னு போட்டுட்டு கீழே ஆங்கிலத்தில் கையெழுத்து போட்டு அனுப்பிக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டிலேருந்து போகிற லெட்டர்னா அண்ணாமலை லெட்டர் தான் அவர் சொல்கிறாராங்கிற ஒரு முக்கியமான கேள்வி அந்த இடத்துல தொக்கி நிற்குது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இது யாருக்கான கேள்வி, இது எதுக்கான ஒரு ஸ்கெட்ச் அப்படிங்கிறது நேற்றைய நிகழ்வுல இருந்தே இல்லை. இதுல இன்னொன்னு வந்து அந்த நிதி அளிப்பு பங்களிப்பு சொன்னார்ல, அதை வந்து ஒட்டுமொத்தமாக மறைச்சு பேசுற மாதிரி நிறைய கொடுக்குற மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு. இல்லை, அது என்னன்னா நம்ம ஒரு கேள்விதான். எனக்கு உதாரணத்துக்கு இவங்க வக்பிலே அதே விஷயம் சொன்னாங்க. வக்பில் அமித்ஷாவே இந்த வேலையை பார்த்தாரு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 லட்சம் கோடிக்கு நல்லா இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்குள்ள அது 12.5 லட்சம் கோடி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார். நம்ம அவர்கிட்ட என்ன கேட்கணும்னா, நம்ம இது வந்து இதுக்குள்ளேயே நீங்கள் எத்தனை லட்சம் கோடி எவ்வளோ ஏக்கர் இதுக்குள்ளேயே போகாதீங்க. நீங்கள் ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு நிலம் வாங்கியிருந்தீங்கன்னா அன்னைக்கு என்ன விலைக்கு ரேட் இருந்தது, இன்னைக்கு நிலத்தோட விலை கூடி இருக்கா இல்லையா? அதே சொத்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒன்று கூட வாங்கலைனாலுமே இருக்கிறதுனுடைய மதிப்பு உயரும் அப்படின்னா இப்படிங்கிற ஒரு தியரி இருக்கு இல்லையா? ஒரு தியரியில் அதுதான் ரியல் டைமில் அந்த மாதிரி இப்போ அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அன்றைக்கு இந்தியாவினுடைய ஜிடிபி என்னவா இருந்தது, தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி என்னவா இருந்தது. இப்போ நம்ம ரிவர்ஸில் கேட்போமா, நீங்கள் அன்னைக்கு காங்கிரஸ் கொடுத்ததை விட நாங்கள் கூட கொடுக்குறோன்றீங்க, அன்னைக்கு காங்கிரஸ்க்கு நாங்கள் கட்டிய வரியை விட இப்போ
மிக பல மடங்கு, நீங்கள் சொன்ன 10 மடங்கோட கூடுதலாகவே நாங்கள் கொடுக்குறோம். அப்போ இதுக்கு நீங்கள் கொடுக்கறது கம்மிங்கிறது தான் பேச்சு. இப்போ பேச்சே காங்கிரஸை விட நீங்கள் குறைச்சலாக கொடுக்குறீங்கிறது இல்லை, நாங்கள் கட்டுற வரி எங்களுக்கு இப்போ அதில் பாதிக்கு கூட ஒழுங்காக வரலங்கிறது தான் பிரச்சனை. நமக்கு வரல. இது என்னன்னா ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறது, நம்ம அதனுடைய நீட்சியாக ஜிடிபி அதிகமானதுனால. அது நம்ம ரிவர்ஸில் கேட்டோம்னா, அன்றைக்கு நாங்கள் கட்டியதில் எவ்வளோ எங்களுக்கு வந்துச்சு, இன்னைக்கு நாங்கள் கட்டத்தில் எங்களுக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிற அந்த அன்னைக்கு அவங்க ஒட்டுமொத்த வரி வருவாயில் எத்தனை % தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்குனாங்க, நீங்கள் இன்னைக்கு வர்றதுல எவ்வளோ எங்களுக்கு ஒதுக்குறீங்கன்னு பேசுவோமா? இந்த டேட்டாக்கு வாங்க அப்படின்னா இதுக்குள்ளே நம்ம வரமாட்டார். அவர் அப்படியே தப்பிச்சு வேற பக்கம் போயிட்டு அந்த அரசியல் அப்படியே சுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சுற்றிக்கிட்டு இருக்காரு. அவர் சுத்தலில் அவரால் பல பேர் சுத்தலில் இருக்காங்கன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, நேற்றைக்கு ஒருவேளை பிரதமர் அவர்கள் அப்படி யாரையும் சந்திச்சு இல்லை அதை என்கேஜ் பண்ணதுக்கான ரீசன் ஃபைனல் முடிவு இப்போ அவர்கிட்ட இல்லையோ, ஆர்எஸ்எஸ் தலைமையகத்துக்கு போய்ட்டு அவர் சந்திச்சுட்டு வந்துட்ட பிறகு சில விஷயங்கள் பொறுப்புகள் அப்படிங்கிறது இப்போ அவரே 75 வயசு முடிஞ்சால் போவாரா இல்லையாங்கிற முடிவு சார்ந்து அவரே ட்ரையலில் இருக்கும்போது இந்த முடிவுகள் எல்லாம் இன்னும் அமித்ஷாவை பார்த்துங்க, இல்லை மேற்கொண்டு புதிய தலைவராக யார் நியமிக்கப்படுகிறார்கள் என்ன என்பதை பொறுத்து கூட நீங்கள் பார்த்துங்கிறதுனால எதுக்கு சந்திச்சு பேசி நம்ம நேரத்தை இது பண்ணிக்கிட்டு அப்படிங்கிறதுனாலயே அது நடந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே கூட மறுக்க முடியாத ஒரு பாயிண்டாக இருக்குது. அதுவுமே கூட ஒரு காரண காரியமாக இருக்கலாமோ அப்படிங்கிறது தான். ஸோ பார்ப்போம் இது அடுத்தடுத்து என்ன, இந்த அடுத்த 2-3 நாட்கள் மிக முக்கியமானது. பல பிரேக்கிங் நியூஸ்களை நம்ம சந்திக்க வேண்டி வரும். ஸோ அதனுடைய நீட்சி என்ன அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம்.